வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். அக்டோபர் மாத ராசி பலனை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய டிரான்சிட் நடக்கும்போது மந்தோட பிகினிங்கில் 3rd of October புதன் உச்சத்திலிருந்து அப்படியே அடுத்த வீடு துலாத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுவார். 9th of October சுக்கிரன் கேதுவோடு இருந்தார், இப்போ நீச்சம் அடைவார், நீச்சபங்க ராஜயோகமும் அடைவார், கன்னி வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடுவார். செவ்வாயும் உங்களுக்கு வந்து உடனே டிரான்சிட் நடக்குது. ஸோ செவ்வாயும் வந்து பார்த்தீங்கன்னா மந்த் எண்டில் 27th பார்த்தீங்கன்னா செவ்வாயும் வந்து விருச்சிகத்துக்கு போகும். புதன் மறுபடியும் ஒரு டிரான்சிட் 24th October மூவ் பண்ணுவார். சூரியன் வந்து 17 October, குரு அட்வான்ஸ் டிரான்சிட், இந்த முறை அதிசார பயிற்சியாக குரு வந்து கடகத்துக்கு வந்துடுறார் October 19. ஸோ நிறைய டிரான்சிஷன் வந்து இந்த மந்த் நடக்க போகுது. நிறைய மாற்றங்கள் நிறைந்த மாதமாக தெரியுது. அது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்கள் ஹாரோஸ்கோப்புக்கு எப்படிப்பட்ட மாற்றமாக இருக்குன்னு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு தேவையான எல்லா சர்வீஸும் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் எல்லா டைப் ஆஃப் வீடியோஸும் ஆல்ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் சேனலில் போய் அதை வந்து வியூ பண்ண முடியும். தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட உறவுகளோட பகிர்ந்துங்க. இப்போ நம்ம டீட்டெயிலாக அக்டோபர் மாத ராசி பலனை பார்ப்போம். கும்பம் ராசி. கும்பம் 2025 நம்ம வந்து இந்த காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஒரு 60 to 70% பாசிட்டிவாக நம்ம எதிர்பார்த்தாலும் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ட்ரையாக சில பிளானோட டிரான்சிஷன் இருக்குது. மகரம் அளவுக்கு கும்பத்துக்கு வரல. மகரம்க்கு எல்லாமே பொசிஷன் நல்லா இருக்குது. கும்பத்துக்கு வந்து டிரான்சிஷன் நல்லா இருக்குது. பட் ஆனால் அந்த ஹவுஸ் வந்து எதுவும் 100% அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. உதாரணத்துக்கு நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கும்பம், அந்த கும்பத்திலேயே இப்போ ராகு இருக்கார். இப்போ கும்பம் வந்து உங்கள் ராசி இதில் ராகு இருக்காருன்னு சொன்னால் மனசுலேயே ஏதோ ஒரு குழப்பமும் ஏதோ ஒரு தயக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு தான் இருக்குது. செகண்ட் ஹவுஸில் அடுத்த ஹவுஸில் சனி வந்திருக்காரு. இப்போ சனி செகண்ட் ஹவுஸில் இருக்காருன்னு சொன்னோம்னா அது உங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடிய குணத்தை வந்து அப்படியே அப்பப்போ நமக்கு உள்ளே இருக்குது வெளியே வந்துட்டு போனால் எப்படி இருக்கும், நமக்கு வந்து உள்ளே வந்து ஒரு ஆத்ம வலிமை இருக்குது, நமக்குள்ளே ஒரு எனர்ஜி இருக்குது, அது திடீர்னு வெளில காட்டுறோம், திடீர்னு வந்து அப்படியே பொஸ்ன்னு அமைதியாகிடுது. அந்த மாதிரி வந்து கும்பத்துக்கு உள்ள ஒரு எனர்ஜி இருக்குது, அது துடிக்குது வெளில வர, பட் ஆனால் அது ஒரு கம்மியாகிடுது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸில் சனி செகண்ட் ஹவுஸில் உணர்ச்சி பொங்குறது, திரும்ப உணர்ச்சி கட்டுப்படுத்துறது. அதுக்கப்புறம் வந்து இப்போ ரெண்டு ஹவுஸில் பார்த்தீங்கன்னா அசுபர்கள் இருப்பாங்க. இப்போ இந்த அக்டோபரில் 8th ஹவுஸில் 9th of October 8ஆம் இடம் சொல்லக்கூடிய கன்னியில், கும்பத்துக்கு கன்னி வந்து 8வது வீடு, அந்த இடத்துல கரெக்டாக சுக்கிரன் வந்துடும். அதிர்ஷ்டமான ஒரு கிரகம், லார்ட் ஆஃப் 4 அண்ட் லார்ட் ஆஃப் 9. 4-9க்கு அதிபன் போய் 8ஆம் இடத்துல மறைஞ்சி நீச்சபங்க ராஜயோகம்னு வச்சுப்போம். ஸோ நீச்சபங்க ராஜயோகம் பரிவர்த்தனையில் ஒரு ஸ்கோர் இருக்குது. ஆனால் 30% 40% புஷ் பண்ணும். பட் 100% அது வந்து ஃபேவர் பண்ணாது. ஏன் பண்ணாலும் 8th ஹவுஸில் இருக்குது. அப்போ 8ஆம் இடம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வரும்போது காப்பாற்றும். சந்தோஷமான கம்ஃபர்டபுளான சூழ்நிலைக்கு அது வேலை செய்யாது. 8ன்றதே தன்மை தான். 8னா என்னென்னா, நீ ரொம்ப கஷ்டப்படுறியா, சாப்பாட்டுக்கே வழி இல்லையா, உனக்கு கொஞ்சம் தரேன், நீ நல்லா இருக்கிறியா, உனக்கு தரமாட்டேன் போ அப்படிங்கிற, அதுதான் 8. அப்புறம் 9, அங்கே புதன், அவர் கொஞ்சம் பரவாயில்ல, புத்தி, அறிவு, திறமை, பிளானிங் நல்லா இருக்குது. இப்போ இது வரைக்கும் குரு பார்வையில் கும்பம் இருந்தது. ஓரளவுக்கு நினச்ச விஷயங்கள்லாம் கொஞ்சம் சாதகமாகவும், நினைக்கிற முயற்சியெல்லாம் எடுக்கிற மாதிரியும், கொஞ்சம் பொருளாதார ரீதியாகவும் நல்லபடியாக கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. October 19 வந்து குரு வந்து உச்சம் அடைகிறார். 6ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. கும்பத்துக்கு அப்படியே 6th ஹவுஸில் பொசிஷன் எடுக்குது. நீங்கள் ஒரு கணக்கு போடுறீங்க, அது ஒரு கணக்காக மாற்றுது. இப்போ இதில் இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, இந்த டிரான்சிஷனுடைய அப்சர்வேஷனில் ஃபார் கும்பம் எக்ஸாக்டாக வந்து குரு வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல உச்சம் அடையும் போது சுக்கிரன் 8ஆம் இடத்துல நீச்சம் அடைவார். நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, யோக கிரகமான சுக்கிரன் வந்து வலிமை இழந்து நீச்சம் அடைஞ்சு பரிவர்த்தனை பண்ணியிருக்கு. யோகமற்ற ஒரு கோலாக நம்ம வந்து யார் எடுத்துக்கிறோம்னா குரு எடுத்துக்கிறோம். அவர் உச்சம் அடைஞ்சு 6ஆம் இடத்துல மறைகிறார். எப்படி பார்த்தாலும் 2 சுபரம் மறைவு ஸ்தானத்துக்கு போகிறாங்க. அந்த பணம் வந்து வச்சுருக்கிறவங்க, சேமிப்பில் இருக்கிறவங்க, ஒரு பணம் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க, பிஸ்னஸில் உள்ளவங்க குறிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ண வேண்டிய நேரம் இது. ஏன்னா இந்த 6-8 சடனாக வந்து இந்த லாஸ் ஆஃப் மணிலாம் சடனாக கொண்டு போய் யார்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாறுறது, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக இந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, லக் பேஸ்டில் ப்ரொஃபஷனில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது நல்லது நான் சொல்கிறேன். அப்போ கும்பம் பொருளாதார விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் அக்டோபர் 2025. சரி, ஆஸ் யூஷுவல் அட்லீஸ்ட் இந்த ஜாப், இந்த கரியர், இந்த ப்ரொஃபஷனால் போகுமா, அது பாட்டில் போகும். அதில் நிறைய பேருக்கு அதிருப்தி இருக்கும். மாறிடணும், முன்னேறிடணும், அதை மாற்றணும், இதை மாற்றணும், நிறைய பேருக்கு நிறைய அதிருப்தி இருக்கும். அதிருப்திகளை ஒரு பக்கம் தூக்கி போடுங்க. என்ன திருப்தியாக கிடைச்சிருக்கோ அதை அக்செப்ட் பண்ணி மூவ் பண்ணுங்கள். அதுதான் நல்லதுன்றதை வந்து நான் வந்து தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன்.
அதனால் அதை வந்து ரொம்ப நல்லா கிளியராக பிளான் பண்ணிட்டா நல்லதுன்றது என்னோடய ஒப்பீனியன். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து பார்க்குறது என்ன அப்படின்னா, கும்பத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம், குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அந்த பேச்சுவார்த்தைக்கெலாம் இந்த மாதம் அக்டோபர் 2025 அவ்வளவு சாதகம் இல்லை. ஸோ ஒரு நினச்ச வேகத்தில் நினச்ச மாத்திரத்தில் ரிலேஷன்ஷிப்பை வந்து கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்க முடியும். வரன் தேடினா வரன் கிடச்சிரும், கிளிக் ஆகிடும், ஃபேமிலி ஓகே பண்ணிவிடுவாங்க, அக்செப்ட் பண்ணிவிடுவாங்க. சந்தோஷமான சூழ்நிலை குடும்பத்தில் வந்து ஒரு குதூகலமான ஒரு கொண்டாட்டமான ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை பெருசாக காமிக்கல. கடனும் பெருசாக வாங்காதீங்க. ஏன்னா குரு உச்சம் ஆகிறாரு. திடீர்னு சில பேருக்கு வந்து பெரிய லெவலில் கடன் வாங்க வைக்கும், கடனை வாங்க தூண்டி விடும். இல்லைனா சும்மாவே பேங்க்கே கூப்பிட்டு கடன் கொடுப்பாங்க, வாங்கி உங்களுக்கு ஆஃபர் இருக்குது எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டா நல்லது. யோசிச்சு எடுங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எடுத்துங்க. உங்களுக்கு தேவையே இல்லாமல் கடன் கொடுக்குறாங்களேன்னு வாங்கிட்டு ஒரு பிளான் போடாதீங்க. அதுக்கு இது உகந்தது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து வெஹிக்கிள்ஸ் ஏதாவது வாங்குற ஐடியா இருந்தீங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் தள்ளி போடலாம். ஏன்னா அக்டோபரில் அவ்வளோ ஃபேவராக இல்லை. வாகனம் அது 2 வீலர் ஆர் 4 வீலர் கொஞ்சம் தள்ளி போடலாம், அது பெட்டராக இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த கும்பத்துக்கு ஒரு மாணவராக இருந்தீங்கன்னா முயற்சி பண்ணி போராடி ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பெண் இளத்தரசியாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் மன உளைச்சலும் இருக்கும், கொஞ்சம் உடல் ஆரோக்கிய பிரச்சனையும் கொஞ்சம் வரும். ஹெல்த் சைடில் பார்த்தேன், ஹெல்த் சைடில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மெயினாக வயிறு, கேஸ்ட்ரோ, ஜீரண மண்டலம், அடிவயிறு, இது வந்து கும்பத்துக்கு கொஞ்சம் இந்த மாதம் வந்து கொஞ்சம் ட்ரபிள் கொடுக்குற மாதிரி தெரியுது. ஸோ கொஞ்சம் டேக் கேர் பண்ணிங்க. ஓவராலாக கும்பத்துக்கு நம்ம சொல்லக்கூடிய பலன் என்னென்னா, இந்த மாதம் இருக்கிற வாழ்க்கையும் இருக்கிற வேலையும் நல்லபடியாக போகுது. பெரிய சிக்கல் இல்லை, பெரிய முதலீடுலாம் ஒன்றும் இல்லை, கடன் நான் கேட்க போகிறதில்ல, எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா ஃபீல் ஃப்ரீ, பி ஹாப்பி. என்ன இருக்கோ கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அது நல்லதில் போய் முடியும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு மாதத்துடைய டிரான்சிஷனை பேஸ் பண்ண ஒரு பொது பலன் தான். நான் எல்லா மாதமும் ப்ரிடிக்ஷன் கொடுத்துன்னு தான் இருக்கேன். இதை வந்து பர்சனலாக எல்லாருக்கும் பொருந்தது நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. புரியாதவங்களுக்கு நான் வந்து எப்போவுமே சொல்கிறது தான், நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடியா வரும். அண்டு மாதம் அந்த டிரான்சிஷனை வந்து கொடுக்குறது முக்கியமான நோக்கம் என்னென்னா, ஒரு பிளானிங். லைஃப்பில் வந்து ஒரு கரியரை பற்றியோ, இல்லை வந்து உங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றியோ, உங்கள் லவ் லைஃப்பை பற்றியோ, இல்லை உங்களுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றியோ, இல்லை வந்து ஒரு வெஹிக்கிள் வாங்குறீங்க, இல்லை ஏதோ ஒரு சடனாக ஒரு ட்ராவல் வருது, சடனாக ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வருது. ஸோ இதெல்லாம் எதுவுமே லைஃப்பில் தடுக்க முடியாது. பட் நம்ம இந்த டிரான்சிஷனை பேஸ் பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்கும்போது நீங்கள் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணலாம். அதை அப்சர்வ் பண்ணும்போது அதை பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி டேக்கிள் பண்ணலாம். அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. தொடர்ந்து நான் சொல்கிறது தான், ராசி என்பது உங்களுடைய மனம். ராசி என்பதுக்கு உங்களுடைய டிரான்சிஷனை பேஸ் பண்ணி தான் ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். பட் உங்களுடைய லக்னம், உங்களுடைய தசா புக்தி அது கரெக்டாக சிங்க் ஆனால் தான் ரிசல்ட் வந்து ஃபுல் ஃபேவரபுளாக நடக்கும். அதுக்கு நான் ஒரு முறையாக சொல்கிறது தான், உங்கள் பர்த் சார்ட் ஹாரோஸ்கோப்பை, உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பை ஒரு முறையாக கோத்ரூ பண்ணுங்கள். உங்களோட இந்த 12 சக்ராஸ், 12 கட்டம் இருக்கும். அது வந்து 360 டிகிரி ஒரு ஸ்பியர் தான், அப்படி ஸ்கொயராக மாற்றிருக்கு. ஸோ ஈச் 30 டிகிரி. ஸோ அதில் என்ன ராசியை சேர்ந்தவங்க நீங்கன்றது உங்கள் சுபாவத்தை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு ஒரு வீடியோவே பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ டீட்டெயிலாக உங்கள் வாழ்க்கையே எப்படி இருக்குன்னு ஒரு ஜென்ரலான ஒரு தொகுப்பாக கொடுத்துருங்க. அதுவே உங்களுக்கு நிறைய மேட்ச் ஆகும். அதுக்கு அடுத்தது என்ன லக்னம், அந்த லக்னப்படி உங்கள் விதி எப்படி இருக்குது, அதில் ஸ்தான சுத்தம் எப்படி இருக்குது, 2ஆம் இடம் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்குது. உங்கள் குடும்ப வாழ்க்கையை கண்டுபிடிக்கும் உங்கள் 2ஆம் இடம் சொல்லும். உங்களோட குழந்தை பாக்கியத்தை பற்றியும் குழந்தைகளோட வளர்ச்சிகளை பற்றியும் உங்கள் 5ஆம் இடம் சொல்லும். உங்களுக்கு சொத்து ஆஸ்தி அந்தஸ்து நல்லா சேருமா உங்கள் 4, 8, உங்களுக்கு செவ்வாய் சுக்கிரன் அது சொல்லும். ஆயில் சனி 8ஆம் இடம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து வளர்ச்சி, கரியரில் வந்து க்ரோத் அண்ட் அந்த வளர்ச்சி எப்படி, யோக கிரகங்கள் வலுவாக இருக்கா, குறைஞ்சபட்சம் ஒரு ஹாரோஸ்கோப்பில் ஒரு மினிமம்னு எடுத்துப்போமே ஒரு 4 கிரகமாவது ஃபேவராக இருந்தால் தான் அவங்களுக்கு அடிப்படையான தன்மையை எங்கேயாவது இடத்துல வளர்ச்சி கொடுக்கும். ஒரு 4 பேராக இருக்கணும். கேந்திரத்துக்கு ஒரு 2 பேர், கோணத்துக்கு ஒரு 2 பேர், அப்படி ஓரளவுக்கு மினிமம் ஸ்கோர்னு சொல்கிறோம். 6 பேர் நல்லா இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் ஜாதகம். அந்த ஆல்மோஸ்ட் நிறைய பேர் ராவுக்கு கெட்டு போகும். பட் அதை பற்றி கவலை இல்லை. அப்புறம் ரெமெடி அப்படிங்கிறது எல்லாரும் கேட்டதுனால நான் சொல்கிறேன். பர்சனலாக ஒரு ஹாரோஸ்கோப்புக்கும் ஒரு டைப் ஆஃப் ரெமெடிஸ்லாம் இருக்குது. ஜென்ரலாக சொல்ல முடியாதனால நான் பொதுவாக அந்த ரெமெடியை பற்றி நான் சொல்கிறது இல்லை. பட் எப்போவுமே வந்து ஒன்று தான் நான் சொல்வேன், ஒரு நல்ல நேரம் நடக்குது அப்படின்னா தைரியமாக துணிச்சலாக ஒரு முடிவை எடுக்கலாம். ஒரு மாதிரி ஒரு சனி பகவானுடைய ஆதிக்கமோ இல்லை ராகுவோடைய தசையோ ஏதோ நடக்குதுன்னு சொன்னோம்னா கொஞ்சம் நிறுத்தி நிதானித்து ஒரு விஷயம் செய்தால் நல்லது. அவ்வளோதான் விஷயம். அடுத்தது வந்து இந்த பொது பலனை மாதந்தோறும் பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதம் பார்த்தா கண்டிப்பாக புரியாது. தொடர்ந்து ஒரு 6 மாதம் அப்படியே உங்கள் ராசியை மைண்டில் வச்சு அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, உங்கள் லக்னத்தை மைண்டில் வச்சு அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நல்ல மேட்சிங் புரியும். என்ன நடக்குது வாழ்க்கையில், எப்படி முடிவு இருக்குன்றதை நீங்களே கற்றுப்பீங்க. அதை பேர்த் சார்ட்டையும் பாருங்கள்,
சர்வீசஸ் நிறைய ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். www.lifehoroscope.in. உங்களுக்கு ஹாரோஸ்கோப் வேணுமா, உலகத்தை எந்த மொழியில் பிறந்தாலும் அதில் சர்வீஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு வாய்ஸ் கிளிப் சர்வீஸ் வேணுமா, அந்த சர்வீஸ் இருக்குது. என் டீமில் நிறைய ஆஸ்ட்ராலஜிஸ்ட் இருக்காங்க, அவங்களாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான சர்வீசஸ், சப்போஸ் ஒரே ஒரு கொஷின் இருக்குது, அதுக்கு ஒரு ஆன்சர் வேணும். இப்போ குழந்தை பிறக்கிறதுக்குலாம் எல்லாரும் வந்து டேட்ஸ் கேட்குறாங்க, அதுக்கும் ஒரு சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். மேரேஜ் மேட்சிங்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஜெம்ஸ்டோனை பற்றியும் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் டீட்டெயில் ப்ரிடிக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சர்டன் கொஸ்டின்ஸ் இருக்குது, ஒரு 4-5 கேள்விகள் இருக்குது, அதெல்லாம் எனக்கு தெளிவாக வேணும், ஆன்சர் வேணும் அப்படின்னா பர்சனல் கன்சல்டேஷன் அது நானே கொடுக்குறேன் டேரெக்டாக. என்னை மீட்டும் பண்ண முடியும், ப்ளஸ் ஃபோன்லேயும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்க முடியும். எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு டீமோட தான் அதை ஒர்க் பண்ணுறோம். ஸோ சேவையை தொடர்ந்து நாங்கள் கொடுக்குறோம். உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கிறேன். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.